نستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في محكم تنزيل العظيم وفرقانه المجيد أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أحسن الكلام كلام الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கே. அவன் தனித்தவன், இணை துணை இல்லாதவன். அவன் யாரையும் பெறவும் இல்லை, யார் மூலமாகவும் பெறப்படவும் இல்லை என்றும் வணங்கி வழிபடுவதற்கு தகுதியானவன் அவனைத் தவிர வேறு யாரும் இல்லை எனும் இஸ்லாத்தின் அடிப்படையை நினைவுகூர்ந்தவனாக அருமை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களது வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடக்கின்ற அனைத்து நல்லவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நோட்டுமாக. அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவால் அழகான முறையில் சித்தப்படுத்தி நல்லவர்கள் மாத்திரம் நுழைய வேண்டும் என்பதற்காக வேண்டி தயார்படுத்தப்பட்டிருக்கின்ற சுவர்க்கத்தை நோக்கி எங்கள் ஒவ்வொருவருடைய நடவடிக்கைகளையும் அமைத்து கொள்ளும் அதேவேளை அல்லாஹும் அல்லாஹுடைய தூதரும் மிக கடுமையான முறையில் எச்சரித்து காண்பித்த நரகினுடைய பண்புகளிலிருந்து முற்றுமுழுதாக விடுவித்து கொள்வோமாக என வேண்டிக் கொண்டவனாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, இன்றைய ஹுத்பா பிரசங்கத்தில் வாலிபர்கள், குறிப்பாக இளம் தலைமுறையினராக நமக்கு மத்தியில் இருக்கின்ற நமது பிள்ளைகள், தோளுக்கு மேல் வளர்ந்திருக்கக்கூடியவர்கள், எங்களோடு தொழில் வாய்ப்புகளோடு தொடர்பாக இருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள் ஒரு சமூகமயமாதல் என்று சொல்லப்படுகிற ஒரு சமூகத்துக்குள் இருக்கின்ற இடைவெளிகளை நிரப்புகின்ற பக்குவத்தை அவர்கள் எங்கிருந்து பெற வேண்டும், அந்த பக்குவத்தினூடாக என்னென்ன அடைவு மட்டங்களை நோக்கி அவர்கள் நகர வேண்டும் என்கிற ஒரு சில செய்திகளை ஞாபகமூட்டிக் கொள்ளலாம் என்று நினைக்கிறோம். பெரும்பாலும் நாம் வாழுகிற சூழலில், குறிப்பாக இன்றைய இளைஞர்களுடைய சமூக ரீதியான பங்களிப்புகள் என்பது அந்த பகுதியில் வாழுகிற வாலிபர்களில் ஒரு 5 விதமானவர்களை எடுத்துக்கொள்ளலாம். 95 விதமானவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் தங்களுடைய வாழ்க்கை பயணங்களை தொடர்கிறார்கள். பாடசாலை காலங்கள் முடிந்த கையோடு தங்களுக்கென்றிருக்கின்ற பெற்றோருடைய தொழில் சார்ந்த விஷயங்கள் அல்லது தான் வாழுகின்ற சூழலில் என்னென்ன விஷயங்கள் அவர்களுக்கு முன்னிலைப்படுத்தப்படுகிறதோ அதில் கவனம் செலுத்துகின்ற நிறைய வாலிபர்களை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சமூகமாக அவ்வப்போது சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கிற நேரம் எங்களுக்கு தேவையான ஆள்புலங்களை இந்த வாலிப சமூகத்திலிருந்து பெற முடியாமல் இருக்கிறது. அது கல்வி ரீதியாக இருக்கலாம், நிர்வாக ரீதியாக இருக்கலாம், சமூகத்தில் இருக்கக்கூடிய தாபனங்கள் சார்ந்தவைகளாக இருக்கலாம். இப்படி எம்மை சூழ எதுவெல்லாம் எங்களுடைய வளங்கள் என்று நாங்கள் போற்றி பாராட்டி அதை நல்ல முறையில் செயற்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறோமோ அங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட சாராரை தவிர ஏனைய வாலிபர்களை காண முடியாமல் இருக்கிறது. பெரும்பாலும் அந்த சமூகமாக வாழக்கூடியவர்கள் அதை குறித்து நிறைய கரிசனை செலுத்த வேண்டிய காலம் இந்த காலம். ஒரு சாதாரணமாக ஒரு பாடசாலை சமூகத்துக்குள் நீங்கள் சென்றாலும் அதிகமாக பெண் ஆசிரியைகளைத்தான் எங்களால் சந்திக்கக்கூடியதாக இருக்கிறது. சில நேரங்களில் அந்த தாபனத்தினுடைய
தலைமை பொறுப்புகளில் கூட அவர்கள்தான் இருக்கிறார்கள், நல்ல நிர்வாகிகள் என்று கூட நாங்கள் கூட போற்றி புகழக்கூடிய அளவுக்கு கூட மாறி இருக்கிறது. ஆனால் எங்களுக்கு தேவையான இந்த வாலிப சமூகம் ஒரு கட்டத்தோடு எங்களை விட்டு தூரமாகி விடுகிறார்கள். ஒன்று அவருடைய பொருளாதாரத்துக்குள் அப்படியே தங்கி வாழுகிற ஒரு சூழல், அதிலேயும் குறிப்பாக இன்றைய இந்த டிஜிட்டல் உலகத்தில் வாழுகின்ற இந்த வாலிபர்களை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் தங்களை வருத்திக் கொள்வதில் விருப்பமில்லாமல் இருக்கிறார்கள். கொஞ்சம் மேல் வைக்கிற வேலைகளில் எல்லாம் ஈடுபடுவதற்கு ஆர்வம் இல்லை. அல்ல நீண்ட நேரமாக ஒரு பொறுமையோடு சில பணிகளை செய்து முடிக்க வேண்டும் என்பதற்கெல்லாம் போதுமான கட்டுப்பாடு இல்லாத ஒரு சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எது எதெல்லாம் சமூகத்துக்கு தேவையில்லை என்று நாம் எல்லாம் உதாசீனப்படுத்துவோமோ அதெல்லாம் ஒரு சமூக பிரச்சனைகளை போன்று தாங்கள் கையில் வைத்திருக்கக்கூடிய ஊடகங்களினூடாக பிரஸ்தாபிக்கிற காலம் இந்த காலம். எங்கோ ஒரு மூலையில் வீட்டுச் சூழலில் ஏற்படுகிற ஒரு சிறு சிறு தகராறுகளை கூட ஒரு சமூகம் எல்லோருமே அதை நகைச்சுவையாக அல்லது வியந்தோ பார்க்க வேண்டும், வைரலாக்க வேண்டும் என்கிற அளவுக்கு மாறி போயிருக்கக்கூடிய இந்த சூழலோடு தான் எங்களுடைய பள்ளி வாயில்களும் தங்கியிருக்கிறது, பாடசாலையும் தங்கியிருக்கிறது, எங்களை சூழ இருக்கக்கூடிய எல்லா தாபனங்களும் தங்கியிருக்கிறது என்றால் நாம் அதை குறித்து நிறைய யோசிக்க வேண்டிய காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இல்லை அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரும்பாலும் பாடசாலை சூழலை தாண்டியதற்கு பின்னால் எந்தெந்த சமூகமயப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய அமைப்புகள் எல்லாம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறதோ அவர்களை உள்வாங்குகின்ற செயல்முறைகளை கண்டிப்பாக செய்ய வேண்டிய காலம் இது. திடீரென்று விட்டு எங்கோ மூலையில் நாம் பெரும்பாலும் அவர்களை எப்போது முன்னிலைப்படுத்துவோம் தெரியுமா? அவருடைய தந்தை நல்ல மனிதர், அவரை போன்று இவர் செய்வார் என்ற நம்பிக்கையோடு தந்தைக்கு சர்டிபிகேட் கொடுத்து பிள்ளைகளை பணியில் அமர்த்துகிறோம். அல்லது அந்த குடும்பம் ஊருக்கு தேவையான ஒரு குடும்பம், அந்த குடும்பத்தில் இப்போது இவரை தேர வேறு யாரும் இல்லை, அதற்காக அந்த குடும்பத்துக்கு கண்ணியப்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலரை அமர்த்துகிற ஒரு சூழலில் நாங்கள் தள்ளப்பட்டிருக்கிறோம். யாருக்காக? ஒன்று தங்கள் மூதாதையர்களை கௌரவப்படுத்த வேண்டும், அல்லது தங்களுடைய பெற்றோரை கௌரவப்படுத்த வேண்டும், அல்லது இந்த சமூகத்துக்கு ஏதோ விதத்தில் அவருடைய முன் சென்றவர்கள் ஏதோ ஒரு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், அதற்காக வேண்டி கௌரவப்படுத்தப்பட வேண்டும் என்கிற நிலையில் தான் இன்றைக்கு எல்லா இஸ்லாமிய சமூகங்களும் யோசிக்கிற ஒரு மிக கவலையான கட்டத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஏனென்றால் அவர்களுக்கு மத்தியிலான ஒரு சமூக கட்டுப்பாடு என்ன என்பதை குறித்து நாங்கள் ஞாபகிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. அவர்களுக்கு முன்னால் ஒரு சமூகத்தில் இருக்கக்கூடிய நியமங்கள் சம்பந்தமாக அது குறித்த ஒரு தெளிவூட்டல் செய்ய வேண்டிய ஒரு தேவை எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் ஒரு ஒழுங்கு, ஒரு சமூகத்துக்கு இருக்க வேண்டிய ஒழுங்குகள் சார்ந்த அம்சங்களை உட்கார வைத்து பாடம் நடத்த வேண்டிய ஒரு நிற்கதியான ஒரு காலகட்டத்தில் தான் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். என்றால் படிக்காமல் சித்தியடைய வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய தலைமுறை அவர்கள். எங்காவது உயர் பதவிகளுக்கு ப்ரமோஷன், யாரோ ஒரு வாட்ஸ்அப்பினூடாக அந்த இடத்தை அடைந்து கொள்ள வேண்டும் என்று யோசிக்கக்கூடியவர்கள். ஒரு கரன்சி, போன்களுக்குள்ளால் கரன்சிகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று யோசிக்கக்கூடிய அந்த சமூகம். அர்ப்பணிப்பு என்றால் என்ன என்பதை ஏதோ மேலோட்டமாக ஒரு வரியில் 2 வரியில் சொல்லிக் கொண்டு கண்ணாறுகிற ஒரு சமூக சுற்றோட்டம். 30 செகண்ட்களில் தங்களுக்கு தேவையான அறிவுகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற ஒரு மீடியாவுக்குள் சுருங்கி போயிருக்கக்கூடிய இந்த வாலிபர்கள். இவர்களுக்கு முன்னால் நாம் சந்திக்கிற சமூக ரீதியான பிரச்சனைகளை கொண்டு போய் சேர்ப்பிப்பது என்பது சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏனென்றால் அந்த சமூகத்தில் எங்களுக்கு மத்தியில் 3 விதமான மனிதர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு சாரார் இங்கிருக்கக்கூடிய முதியவர்கள் என்று சொல்லப்படுகிற அறிவில் முதிர்ச்சியாக இருக்கலாம், வயதில் முதிர்ச்சியாக இருக்கலாம், அனுபவத்தில் முதிர்ந்தவர்களாக இருக்கலாம், 20-30 வருடங்கள் ஒரு சமூகத்தோடு எல்லா விதமான கஷ்ட நஷ்டங்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு சமூகம் எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. இரண்டாவது ஒரு சமூகம் இருக்கிறார்கள், எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் முன்பின் யோசனைகள் இல்லாமல் அவசரமாக செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லுகிற இரண்டாவது சமூகம் எங்களுக்கு மத்தியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மூன்றாவது ஒரு சாரார் தான் நாம் சந்திக்கக்கூடிய இந்த டிஜிட்டல் சமூகம். எதையெல்லாம் சமூக பிரச்சனையாக மாற்ற வேண்டும் என்று தெரியாத, குறைந்தபட்சம் தங்கள் தாய்மார்களுக்கு இடையிலான உரையாடல்களை கூட ஒரு சமூகத்துடைய மிகப்பெரிய ட்ரெண்டாக மாற்றுகிற அளவுக்கு மாறி போயிருக்கிற இந்த 3 பேரையும் சேர்த்து கொண்டு ஒரு தாபனமாக முன்னோக்கி செல்வது என்பது நாம் நினைப்பதை போன்று இலகுவான ஒரு காரியம் அல்ல. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்களெல்லாம் ஒருமுகப்படுத்துவது என்பது சாதாரண அம்சம் கிடையாது. சில நேரம் இங்கே முதிர்ந்த தந்தைமார்கள் ஓடி வருவார்கள், 18 வயது 20 வயது தாண்டி இருக்கக்கூடிய தன் மகனை குறித்து முறைப்பாடு செய்வார்கள். எப்படி முறைப்பாடு செய்வது என்று தெரியாது. என் மகனை குறித்து ஏதோ மாற்றம் இருக்கிறது, ஏதோ எல்லாம் பேசுகிறார், என்னால் கண்டுகொள்ள முடியாமல் இருக்கிறது என்று 18 வருடம் தோளில் தூக்கி வளர்த்த ஒரு தந்தையால் தன் மகனின் செயற்பாட்டை கண்டுகொள்ள முடியாத காலம் இது. அல்லது தந்தை என்னை குறித்து வித்தியாசமாக யோசிக்கிறார் என்று ஒரு விரக்தி மனப்பான்மையோடு சுத்தி கொண்டிருக்கக்கூடிய வாலிப சமூகம். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவை எல்லாவற்றையும் ஒருங்கிணைத்து
ஒரு சமூகமாக எங்களுக்கு ஏற்படுகிற இடைவெளிகளை நிவர்த்தி செய்வது என்பது மிக கடினமான ஒரு கட்டம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்தால்தான் இவர்களை எப்படி ஒரு சமூகத்துக்குள் கொண்டு வந்து சேர்ப்பிக்கலாம் என்பது குறித்து நாங்கள் யோசிக்கலாம். ஏதோ வாரத்தில் ஒரு தர்பியாவோடு இந்த வாலிபர்கள் எங்களோடு இருப்பார்கள் என்று நம்பிவிட முடியாது. மாதத்தில் ஒரு முறை கூட்டப்படுகிற ஏதோ ஒரு சில மாநாடுகளினூடாக இவர்கள் எல்லாம் எங்கள் கட்டுக்கோப்பில் இருப்பார்கள் என்று சொல்லிவிட முடியாது. வீட்டுக்கு ஒரு வித்தியாசமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் என்றால், அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இவர்கள் குறித்து யோசிக்க வேண்டிய மிக நெருக்கடியான காலம் இந்த காலம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வாலிபர்களை வித்தியாசமாக அடையாளம் காணுகிறார்கள். அதே படிமுறையில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் வித்தியாசமாக அடையாளம் காணுகிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் புகாரியிலே 4970 செய்தியாக பதிவு செய்யப்படுகிறது. இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பத்ர் சஹாபாக்களை சந்திக்க வேண்டுமாக இருந்தால், மூத்த தியாகிகளை சந்திக்க வேண்டுமாக இருந்தால், அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹுவை சந்திப்பதற்கு வருகிற அந்த நேரங்களில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்னை பக்கத்தில் அமர்த்தி வைத்துக் கொள்வார்கள். அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், வந்த முதியவர்கள் கேட்பார்கள், பத்ர் சஹாபாக்கள் கேட்பார்கள், அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அன்ஹு பார்த்து கேட்பார்கள், உங்களுக்கு பக்கத்தில் இந்த சிறுவனா அமர்ந்திருக்க வேண்டும், நாங்கள் எல்லாம் அஸ்ஸாபிகூனல் அவ்வலூன், முந்தி சென்றவர்கள், மிகப்பெரிய போராட்டக்காரர்கள், அல்லாஹ்வுடைய தூதரோடு களத்தில் நின்றவர்கள், உங்களுக்கு பக்கத்தில் இவர்களா இருக்க வேண்டும் என்று அவர்கள் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கேட்பார்கள். இப்படி பல சந்தர்ப்பங்களில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அமர்ந்திருக்கக்கூடிய அந்த சபையை பார்த்து மூத்தவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். ஒரு சந்தர்ப்பத்தில் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு பக்கத்தில் அமர்த்தி வைத்திருக்கிறார்கள். வைத்திருக்கிற நேரம் மூத்த நபித்தோழர் வருகிறார். வந்து இன்னும் ஒரு பக்கத்திலா இருக்கிறார் என்று கேட்கிற நேரம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கிற அத்தியாயம் இருக்கிறது, அந்த அத்தியாயத்தை நீங்கள் எப்படி புரிந்திருக்கிறீர்கள் என்று கேட்கிறார்கள். மூத்த நபித்தோழர்கள் இதா ஜா நஸ்ருல்லாஹ் என்கிற அத்தியாயத்தை அப்படியே மொழிபெயர்ப்போடு செய்தியை சொல்லுகிறார்கள். கேட்டதற்கு பின்னால் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியை பார்த்து கேட்கிறார்கள், இந்த வசனத்துக்கு நீங்கள் எதை விளக்கமாக சொல்லுகிறீர்கள்? அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதருடைய இறப்பு செய்தியை குறித்து பேசிக் கொண்டிருக்கக்கூடிய ஆயத் என்கிறார்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இதில் நாம் புரிய வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அத்தனை நபித்தோழர்களுக்கு மத்தியில் ஒரு அறிவுள்ள ஒரு ஆள் யார் என்பதை அடையாளம் காணுகிறார்கள், பக்கத்தில் வைக்கிறார்கள். அது குறித்த விமர்சனம் வருகிற போது சந்தர்ப்பத்தை சரியாக பயன்படுத்தி எப்படி பதில் சொல்ல வேண்டும் என்கிற முறைமையை கையாளுகிறார்கள். இன்றைக்கு பெரும்பாலும் விமர்சனம் இல்லாமல் முன்னோக்கி செல்ல வேண்டும் என்று கனவு காண்பதுதான் மிகப்பெரிய தப்பு. அல்லாஹ்வுடைய தூதரை மஜ்னூன் என்ற ஒரு சமூகத்தில் தான் அவர்கள் ரஹ்மத்துல் ஆலமீன் என்கிற செய்தியை சொன்னார்கள். அவரை பைத்தியம் என்று பேசிக் கொண்டிருந்த, சூனியக்காரர் என்று பேசிக் கொண்டிருந்த, அவரை மனமாற்றம் என்று சொல்லிக் கொண்டிருந்த சமூகத்துக்கு மத்தியில் தான் அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கிற வரைக்கும் அவ்வளவு பெரிய சவாலை சந்தித்துக் கொண்டுதான் ரஹ்மத்துல் ஆலமீன் என்கிற அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கொடுத்த அந்த சர்டிபிகேட்டை நிலைநாட்டினார்கள். யோசித்து பாருங்கள், அவ்வளவு அல்லாஹ்வால் முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டு உலகத்துடைய அற்புதமாக காட்டப்பட்டு நாளை மறுமையில் ஷஃபாத்துக்குரியவராக சொல்லப்பட்டு அவ்வளவு பெரிய சமூக அந்தஸ்தை அல்லாஹ் தஆலா கூட்டி கொடுத்திருந்தும் அந்த சமூகத்தின் விமர்சனத்திலிருந்து அவரால் தப்பிக்க முடியவில்லை. ஆக வாலிபர்களாக இருக்கக்கூடிய நாம் யோசிக்க வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? சமூகம் சார்ந்த பயணங்களில் முன்னோக்கினால் எங்களை நோக்கி நிறைய கல்லறிகள் வரும். அதுதான் எங்களுக்கான முதல் அங்கீகாரம். எங்க ஒரு மூலையில் யாரோ ஒருவர் தளிர் விடுகிறார் என்கிற செய்தி, அது அந்த செய்தியை கண்டு ஓடினால் சில பொறுப்புகளில் அமர்வது யார் என்று தெரியாமல் போய்விடும். இல்லையா அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களை யோசித்து பாருங்கள். அதனால் எங்களுக்கு மத்தியில் இருக்க வேண்டிய மிக பிரதானமான அம்சம் எங்கள் வளம் என்ன என்பதை முதலில் அடையாளம் காணும். இரண்டாவது, அந்த வளங்களை யாரை கொண்டு நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் இரண்டாவது அம்சம். மூன்றாவது, அந்த வளங்களில் இருக்கக்கூடிய இடைவெளிகள் என்ன என்பதை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டிய தேவை எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெரும்பாலும் எங்களுக்கு மத்தியில் ஈமானை குறித்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் நாங்கள் கற்றுக்கொள்வதைப் போல அவர்களுக்கு மத்தியில் நாம் பெற்றுக்கொள்ள வேண்டிய மிகச் சிறந்த மிக முக்கியமான பல அம்சங்கள் இருக்கிறது. உதாரணத்துக்கு பாருங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதல் 3 ஹலீஃபாக்கள் என்று நாங்கள் சொல்லுகிற
அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், அலி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற இந்த 4 நபித்தோழர்களுக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் கொடுத்த சிறப்பு என்பது வித்தியாசமானது. அவர்களை அடையாளப்படுத்தியது என்பது ஒரு வித்தியாசமான அடையாளப்படுத்தல்கள். இந்த 4 பேரை தாண்டி நாங்கள் வெளியே வர வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய தூதர் இந்த 4 பேரும் பிஸியான ஆட்கள், ரசூலுல்லாஹ்வுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள், அந்தரங்கங்களுக்கு சொந்தக்காரர்கள், ஆலோசனைகளுக்கு சொந்தக்காரர்கள், ஏற்ற இறக்கங்களுக்கு சொந்தக்காரர்கள், மசூராக்களுக்கு சொந்தக்காரர்கள், சமூகத்தில் ஏற்படுகிற பிரச்சனையுடைய நலவு கருதுகளை குறித்து ரசூலுல்லாஹ்வோடு பேசுவதற்கு தகுதி வாய்ந்த முதிர்ச்சி வாய்ந்தவர்களாக இவர்களை ரசூலுல்லாஹ் வைத்தது போல அறிவை தேடி போகணுமா, மார்க்கத்தின் கல்விகளை படிக்கணுமா, குர்ஆனை படிக்க வேண்டுமா என்று அல்லாஹ்வுடைய தூதர் வாலிபர்களின் பக்கம் விரலை நீட்டுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை குறித்து அப்துல்லாஹ் இப்னு அப்பாஸை நோக்கி நீட்டுகிறார்கள். குர்ஆன் ஓதுவதை குறித்து அப்துல்லாஹ் இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு, முஆத் ரலியல்லாஹு அன்ஹு நபித்தோழரை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் விரலை நீட்டுகிறார்கள். அங்க போங்க, அவர்களும் நீங்கள் படித்து வாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அறிவுக்கு ஒரு சிலரை கை காட்டுகிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்விடத்திலிருந்து எது வந்தாலும் கெச் பண்ணி கொள்ள வேண்டும் என்று ரசூலுல்லாஹ்வை சுத்தியே நடந்து கொண்டிருந்த வறுமைப்பட்ட ஒரு நபித்தோழர். இல்லையா அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, யோசித்து பாருங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பக்கத்தில் யாரிடத்தில் எதை எடுக்க வேண்டும் என்கிற அடையாளத்தை காட்டிக்கொண்டே போகிறார்கள். அது மட்டுமல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் தன்னோடு இருந்தவர்களில் முதிர்ச்சியான, அறிவு முதிர்ச்சியான, ஒழுக்கமுள்ள, சமயோசிதமாக யோசிக்கின்ற, ஃபித்னாவுடைய வாசல்களை மூடுகின்ற, பிரச்சனை ஒன்றை அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணி அதற்கான தீர்வுகளை கொண்டு சேர்ப்பிக்கக்கூடிய இளைஞர்களாக ஒரு சிலரை அடையாளம் கொண்டார்கள். அதில் முதன்மையானவர் தான் முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அல்லாஹ்வுடைய தூதருடைய முதல் தூதுவராக, முதலாவது ரசூலுல்லாஹ்வால் அப்பாயின்ட் பண்ணப்படுகிற ஒரு அம்பசர் யாரு? முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ரசூலுல்லாஹ்விடத்தில் மிகவும் வாலிபம் மிக்க ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் எல்லா வாலிபர்களையும் எல்லா தேவைக்கு பயன்படுத்தல்ல, எதற்கு பயன்படுத்த வேண்டும் என்பதை அடையாளம் கண்டார்கள். அது யாரினூடாக நிவர்த்தி செய்யப்பட வேண்டும் என்கிற செய்தியை அவர்களிடத்தில் வேலை வாங்கி அல்லாஹ்வுடைய தூதர் நிவர்த்தி செய்திருக்கிறார்கள். இப்படி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு பார்க்கலாம். ஜாஃபர் இப்னு அபீ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ்வுடைய சாயலோடு இருக்கிற ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தந்தையுடைய மகன் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவரை ஒரு தூதராக அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்துகிறார்கள். மோத்தா போரில் ஷஹீதாக்கப்படுகிற நேரம் ஆறுதல் சொல்வது எப்படி என்று யோசித்துக் கொண்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டுக்கு வந்து மிகப்பெரிய ஆறுதல் அல்லாஹுதான் என்கிற செய்தியை சொன்னார்கள். மிகப்பெரிய ஆறுதல், ஒரு மனிதனுக்கு இருக்கக்கூடிய கஷ்டங்களில் மிகப்பெரிய ஆறுதல் அல்லாஹ் இருக்கிறான் என்று நம்புவதை தவிர வேறு எதுவும் இருக்க முடியாது. யோசித்து பாருங்கள். பெரிய ஒரு கடன் சுமையாக இருக்கலாம், குடும்பத்தின் மிகப்பெரிய இழப்பாக இருக்கலாம், எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் நாம் சொல்லுகிற ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? அது உள்ளத்தால் சொல்லுகிறோமோ வாயால் சொல்லுகிறோமோ, நாம் சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் இருக்கான். சொல்லுகிற வார்த்தை அல்லாஹ் இருக்கு. அதான் மிகப்பெரிய ஆறுதல். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜாஃபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மரணித்து போகிற நேரம் வீட்டுக்கு போகிறார்கள். பிள்ளைகள் எல்லாம் தூரத்தில் தந்தை வருவதை பார்த்து ஆசுவாசப்படுகிறார்கள், செல்ல வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள். மனைவியும் தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்கிற ஒரு நேரம் கிட்ட வந்த பிறகுதான் தெரியும் வந்தது கணவர் அல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். போய் கேட்ட கேள்வி என்ன தெரியுமா? என்ற கணவர் எங்கே, எங்க கணவர் எங்கே, ஷஹீதாகி விட்டார் என்ற செய்தியை கொண்டு போகிற அல்லாஹ்வுடைய தூதர் இந்த கேள்வி மனைவியும் பிள்ளைகளும் பார்த்து கேட்கிற நேரம் அல்லாஹ்வுடைய தூதரால் என்ன பதில் சொல்ல முடியும் என்று யோசித்து பாருங்கள். அல்லாஹ்விடத்திலே அவர் அந்த சுவனத்தில் சுத்திக் கொண்டிருக்கிறார் என்கிற அல்லாஹ்வை முன்னிறுத்துவதை தவிர வேறு பதில் இருக்கவில்லை. அன்புக்குரிய இஸ்லாமியர்களே, இதுதான் அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பக்கத்தில் இருக்கவர்களை உற்சாகம் ஊட்டுகிற ஒரு மந்திர வாசகமாக இருந்ததும் அல்லாஹ்வை குறித்து ஞாபகமூட்டல் தான். இன்றைக்கு வாலிபர்களாகிய இந்த சமூகம் சந்திக்கக்கூடிய எல்லா பிரச்சனைக்கு பின்னாலேயும் பாருங்க, பெரும்பாலும் அல்லாஹ்வை மறந்து ஓடுகிற ஓட்டங்கள் எங்களுக்கு மத்தியில் ஏராளம். அது வாகனத்தை எடுத்து முறுக்குவதாக இருந்தாலோ, மீடியாக்களின் பக்கம் விரலை தொடுவதாக இருந்தாலோ, அல்லது தான் சம்பாதிக்கிற சம்பாத்தியம் சார்ந்த அம்சங்களாக இருந்தாலோ, அல்லது செலவீனம் சார்ந்த விஷயங்களாக இருந்தாலோ, எல்லாவற்றுக்கும் நாம் யோசிக்கக்கூடிய அம்சம் வித்தியாசமானது. ஒருபடி மேலே சென்று யோசிக்கணுமாக இருந்தால்
மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாற்றில் குறிப்பாக வாலிப பருவமாக இருக்கிற நேரம் அவரிடத்தில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய அம்சம் ஏராளம். அதில் ஒரு வாலிபனுக்கு கொடுக்க வேண்டிய மிகப்பெரிய பணி அல்லாஹ் தஆலா சுமத்துகிறான். என்ன பணி தெரியுமா? ஆழமாக நாம் புரிய வேண்டும். இன்றைக்கு பெரும்பாலும் மாமா காசுக்காரராக இருக்கிறார் என்று மணமகனாக வீட்டுக்கு செல்லுகிற வாலிபர்கள், எங்கே ஒரு இடத்தில் காசு பணங்களுக்கு பின்னால் தன்னை அடிமையாக மாற்றுகிற சீதனத்துக்கு பின்னால் ஓடுகிற வாலிபர்கள் எல்லோருக்கும் சேர்த்து சொல்லுகிற ஒரு முக்கியமான சம்பவம் என்ன தெரியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 10 வருடம் ஆடு மேய்க்கிறார்கள் மகருக்காக. இருக்கு திருமணம், 2 பெண்களில் ஒரு பெண் திருமணம் முடிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். அன்றைக்கு அவருக்கு சுமத்தப்படுகிற பணி என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கணும் மகர் தொகைக்காக. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைக்கு ஒரு மாசம் ஒருவர் வேலை செய்யணுமாக இருந்தால் குறைந்தபட்சம் ஒரு 50,000 வருமானம் பெறணும். 10 வருஷத்துக்கு பெருக்கி பாருங்க, மினிமம் ஒரு 5 மில்லியன். ஒரு வாலிபனுக்கு அன்றைக்கு மகர் தொகையாக அல்லாஹ் தஆலா ஒரு 5 மில்லியன் 50 லட்சம் ரூபாய் அல்லாஹ் தஆலா தீர்மானிக்கிறார். இன்றைக்கு திருமணத்தை நோக்கி ஓடுகிற வாலிபர்கள், உங்கள்கிட்ட ஒரு டாஸ்க் வரணும் என்ன தெரியுமா? நான் ஒரு ஏதோ ஒரு விதத்தில் என்னை ஒரு திடகாத்திரமானவனாக வைத்துக் கொண்டு போகணும். அல்லாஹ்வுடைய தூதரத்துடைய ஈர குழந்தை என்று சொல்லுகிற ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவை திருமணம் எடுத்து கொடுக்கிற நேரம், அல்லாஹ்வுடைய தூதர் 9 மனைவிகளோடு ஏக காலத்தில் வாழுகிற நேரம் 9 வீடு இருக்கிற சுல்லாக்கு. இன்னொரு வீடு மகளுக்கு கட்டுறது கஷ்டம் அல்ல. நபித்தோரிடத்திலே வேலை வாங்கி வீடு கட்டி முடித்து விடலாம். யார்கிட்ட கேட்டாங்க தெரியுமா? தன் மருமகன் அலி ரலியல்லாஹு அன்ஹு கேட்கிறாங்க தெரியுமா? வீட்டு வேலை முடிஞ்சுதாண்டு. அன்புக்கு இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதருடைய ஈரக்குழந்தை என்ற ரசூலுல்லாஹ் வர்ணிக்கிற அந்த செல்ல புதல்வி ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு தன்னை திருமணம் முடிக்க போகிற கணவர் வீடு கட்டி கொடுக்கணும் என்று திருமணத்துக்கு முன்பே அல்லாஹ்வுடைய தூதர் வேலை வாங்குகிறார்கள் அலி ரலியல்லாஹு அன்ஹு. இன்றைக்கு லட்ச கோடீஸ்வரராக நாம் இருக்கலாம், ஒரே ஒரு பிள்ளை என்று வைத்துக் கொண்டு கொண்டாடலாம். இந்த வரலாறுகளின் பக்கம் கொஞ்சம் திரும்ப வேண்டிய தேவை இருக்குது. ரசூலுல்லாஹ்வுடைய ஈர கொழுந்தை விட எங்களுடைய கொழுந்துகள் எல்லாம் அவ்வளவு பெருசு கிடையாது. இல்லை அன்புக்கு இஸ்லாமியர்களே, ரசூலுல்லாஹ்வுடைய எல்லா கஷ்ட நஷ்டங்களோடும் கை கொடுத்த ரசூலுல்லாஹ்வுடைய மரண செய்தியை கேட்டு பக்கத்தில் உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிற அந்த பிள்ளையை விட நாங்கள் என்ன அவ்வளவு பெரிய பிள்ளைகள் எல்லாம் எங்களுக்கு இல்லை. அன்புக்கு இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் அந்த வரலாற்றில் வாலிபர்களுக்குத்தான் பாடம் நடத்துகிறார்கள். தன்னுடைய பிள்ளையிட வாழ்க்கை துணையாக இருக்கலாம், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு தெரிவு செய்து கொடுக்கப்படுகிற வாழ்க்கை சார்ந்த அம்சங்களாக இருக்கலாம். அந்த பொறுப்பு என்று சொல்லப்படுகிற பகுதியை அழகான முறையில் கொண்டு போய் சேர்ப்பித்திருக்கிறார்கள். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சோர்களே, இன்னும் ஒரு செய்தி நாம் புரிஞ்சு கொள்ளணும். பெரும்பாலும் இருக்கக்கூடிய முதியவர்களாக இருக்கலாம், வாலிபர்களாக இருக்கலாம், எங்கள்கிட்ட வர வேண்டிய அம்சம் என்ன தெரியுமா? என்னுடைய ஒரு சமூக பொறுப்பாக நான் எதை முன்னிலைப்படுத்துவது? நாமெல்லாம் யோசிப்பது, நான் சம்பாதிக்கிறேன், என் குடும்பத்துக்கு தேவையான வருமானங்களை ஈட்டிக் கொள்கிறேன், தேவையான இடங்களில் நான் செலவழித்துக் கொள்கிறேன், எனக்கு கிடைக்க வேண்டிய கௌரவங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன், இத்தோடு என் வாழ்க்கை பயணம் திருப்தி என்று நாங்கள் யோசிக்கிறோம். கொஞ்சம் மனசாட்சி தொட்டு கேட்டு பாருங்க. அல்லாஹ்வுடைய தூரை எதிர்த்து உதாரணத்துக்கு ஒரு 18 ஆண்டுகள் ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு வந்தாங்க. எத்தனை வருஷம்? 18 வருஷம் வந்தாங்க. அந்த 18 வருஷம் ரசூலுல்லாஹ்வை எதிர்த்த ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹுவுக்கும் இஸ்லாம் போய் சேர வேண்டும்னா ரசூலுல்லாஹ் ஆசைப்பட்டாங்க. ஃபத்ஹு மக்காவில் கேட்டாங்களே, எங்கப்பா அவனுடைய சகோதரர், உங்களுடைய சகோதரர் எங்க? இந்த செய்தி கிடைக்கலையா என்று அல்லாஹ்வுடைய தூதர் கேட்கிறார்களே. ஒரு கவலை. தன்னை எதிர்த்து வந்தவர்கள், தன்னுடைய உறவுக்காரர்கள், தொப்புள் குடி உறவுகள், இரத்த பந்தங்கள், இவர்களுக்காக மார்க்கம் போய் சேர வேண்டும் என்கிற ஆசை. ஊர் உலகத்தில் சுத்தி தெரிகிற வாலிபர்களை பார்த்தவுடன் இவனெல்லாம் எங்க உருப்பட போறது என்பதுதான் எங்களோட மனசில் இருக்கிற எண்ணம். இல்லை அன்புக்கு இஸ்லாமியர்களே, கொஞ்சம் மனசாட்சி தொட்டு கேட்டு பாரு. என்ற உள்ள தப்பு செய்தால் எப்படியாவது பாதுகாக்க வேண்டும் என்கிற உணர்வும், அடுத்த ஒரு பிள்ளை வீதியில் தப்பு செய்தால் அவர்களுக்கு எதிரான பதுவாக்களை கொண்டு போய் சேர்ப்பிக்கக்கூடிய எண்ணமும் எங்களுக்கு மத்தியில் அதிகரித்திருந்தால் எப்படி இவர்களை ஒரு சமூக நீரோட்டத்துக்குள் கொண்டு வருவது என்று யோசித்து பாருங்கள். சில நேரம் ஒரு சில தவறுகள், நாம் அதற்கு எடுக்கிற தீர்மானங்கள் அவர்களை இந்த சமூகத்தை விட்டு அப்படியே ஒரு கோணர் பண்ணுகிற நிலைப்பாட்டின் பக்கம் கொண்டு சேர்த்து விடுகிறோம். அன்புக்கும் பிரமிப்புக்கும் இஸ்லாமியர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பக்கத்தில் 3வது 4வது சாராராக போராட்ட களங்களை சந்திக்கக்கூடியவர்களை இந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினாங்க. அதில் ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்,
ஹாலித் இப்னு ரலியல்லாஹு அவர்கள், அப்துல்லாஹ் இப்னு ஜரீர் ரலியல்லாஹு அவர்கள், ஸைத் ரலியல்லாஹு அவர்கள், உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் போன்ற சில நபித்தோழர்கள் எப்படி ரசூலுல்லாஹ் அடையாளம் காட்டுறாங்க. எங்கள்கிட்ட எதையாவது ஒரு பகுதியை எடுத்து இந்த திஹாரில இந்த இடத்தை நிரப்புகிற ஆட்களோட லிஸ்ட்டை கொஞ்சம் போடுங்கண்டால் அப்போ விளங்கும் எங்களோட ஸ்ட்ரென்த் என்னன்று. நாம் ஸ்ட்ரென்த்தை எதை கொண்டு தீர்மானிக்கிறோம் தெரியுமா? கை நிறைய காசு இருந்தால் பலமாக இருக்கிறோம்னு நினைக்கிறோம். அது ஒரு பகுதி, 100ல் அது ஒரு 2% கூட கவர் பண்ணாது. ஏனைய பகுதி எல்லா பகுதிகளும் கோட்டை விட்டிருக்கிற சமூகம் நாம். எங்களுக்கென்று வைத்தியசாலை தேவை, யாரை கொண்டு நிவர்த்தி செய்வது? எங்களுக்கு இருக்கக்கூடிய மேல் அதிகாரம் சார்ந்த பகுதிகளில் அதிகாரிகளை யாரை கொண்டு நாங்கள் நிவர்த்தி செய்வது என்று ஒரு லிஸ்ட் ஒன்று போட்டு பாருங்க. அப்ப விளங்கும் எங்களுடைய ஸ்பேஸ் என்னன்னு. இந்த ஊர்ல எங்களுக்கு இருக்கக்கூடிய எந்த இடைவெளிகளை நாம் நிரப்ப வேண்டும் என்பது லிஸ்ட் போட்டா தான் தெரியும். அந்த இடைவெளிகளை காட்டினா தான் இருக்கக்கூடிய வாலிபர்களுக்கு யாருக்காவது ஒரு ஆர்வம் வரும். இந்த இடத்தை நான் நிவர்த்தி செய்யணும். பெரிய ஒரு பிளாங்க் ஆயிருக்கு, பெரிய ஒரு இடைவெளியாக இருக்குது, நூற்றாண்டுகளை கடந்த ஒரு இடைவெளி. இதை நிரப்புறதுக்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதை குறித்து அப்பதான் யோசிக்கலாம். இஸ்லாமியர்களே, ஒவ்வொன்றாக நீங்க பட்டியல் போட்டே போகலாம். அறிவு சார்ந்த பகுதியாக இருக்கலாம், மார்க்க விவகாரம் சார்ந்த பகுதிகளாக இருக்கலாம், பொதுநலம் சார்ந்த பகுதிகளாக இருக்கலாம், மருத்துவம் சார்ந்த பகுதிகளாக இருக்கலாம், சுகாதாரம் சார்ந்த பகுதிகளாக இருக்கலாம், அரசு சேவைகள் சார்ந்த பகுதிகளாக இருக்கலாம், அரசு உத்தியோகம் சார்ந்த பகுதிகளாக இருக்கலாம், போட்டி பரீட்சை சார்ந்த விஷயங்களாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் பட்டியல்படுத்தி பாருங்க பாப்போம். அப்பதான் விளங்கும் எங்களோட பலவீனம் என்னங்கிறது. அந்த பலவீனங்களை அடையாளம் கண்டால் தான் இருக்கக்கூடிய வாலிபர்கள் கொஞ்சமாவது புத்துணர்ச்சியோடு அந்த இடங்களை நிரப்புறதுக்கு ஓட ஆரம்பிப்பார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னிடத்தில் ராஜதந்திரிகளையும் வைத்திருந்தார்கள். டிப்ளோமேட்டிக்காக டீல் பண்ணக்கூடிய ஆட்கள். அதில் ஃபத்ஹு மக்காவுக்கு பின்னால அபூ சுஃபியான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை ரசூலுல்லாஹ் பயன்படுத்துகிறார்கள். அதற்கு முன்னுக்கு அபூ ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ரசூலுல்லாஹ் பயன்படுத்தி கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் டிப்ளோமேட்டிக்காக அணுகுகிற சில முறைமைகளுக்கு தந்திரோபாயங்களை கையாளுவதற்கென்றும் ரசூலுல்லாஹ்விடத்தில் ஆள்புலன் இருந்திருக்கு. அதை அவங்களா கையாளுவார்கள். வேறு யாரும் அந்த இடத்தில் நுழைவதற்கான வாய்ப்பு இருக்கல்ல. அது அல்லாஹ்வுடைய தூதர் அழகாக லாபகரமாக கையாண்டார்கள். அதை தாண்டி இன்னொரு பகுதியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில தியாகிகளை கூட அடையாளம் காட்டினாங்க. அதில் மிக முக்கியமாக ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஹுபைப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், ஆலு யாசிர் என்று அம்மார் இப்னு யாசிர் ரலியல்லாஹுடைய முழு குடும்பத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் போற்றியதும் புகழ்ந்ததும் அதற்கான அங்கீகாரங்களை வழங்கியதையும் நாம் என்ன செய்யலாம், பார்த்துக்கிட்டே போகலாம். அடுத்த ஒரு செய்தியாக பார்க்கலாம். ஒரு மொழிபெயர்ப்பாளர் ரசூலுல்லாஹ் பக்கத்தில் வச்சிருந்தாங்க. அன்றைக்கு இருந்த சூழலில் தனக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டராக, குறிப்பாக பாரசீக மொழிகளை வாசிக்கிற, அதை புலமைப்படுத்துகிற அளவுக்கு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் உற்சாகமூட்டி எடுத்த வரலாறை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விருந்தாளிகளை உற்சாகமூட்டுவதற்குத்தான் அபூ தல்ஹா போன்ற நபித்தோழர்களை அடையாளம் காட்டினாங்க. விருந்துக்கு அல்லாஹு தஆலா அவர்களை சிறப்பித்திருக்கிறார் என்கிற செய்தியை ஞாபகம் மூட்டி காட்டுகிறார்கள். சில தோழர்களை குரல் நயத்துக்கும் அல்லாஹ்வுடைய தூதர் காட்டியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக அஷ்ரியாக்கள் ரசூலுல்லாஹ் விவரிக்கிறார்கள். அபு மூசல் அஷ்ரி ரலியல்லாஹு அன்ஹு போன்ற நபித்தோழர்களை குரல் நயத்துக்கு அல்லாஹ்வுடைய தூதர் பயன்படுத்தியிருக்கிறார்கள். பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கனவு கண்டது பாங்கு சம்பந்தமாக ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இந்த பணிக்கு அமர்த்துகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் தனக்கு பக்கத்தில் மிகவும் பலவீனமான ஒரு சில நபித்தோழர்களை வைத்திருந்தார். அதில் முக்கியம் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 2 கண்ணும் தெரியாத அப்துல்லாஹ் இப்னு உம்மி மக்தூம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், 2 கண்ணும் தெரியலங்கிறது மட்டுமல்ல, ரசூலுல்லாஹ்வுடைய பிரதிநிதியாக அல்லாஹ்வுடைய தூதர் மதீனா விட்டு வெளியே போனாங்க என்றால் அன்றைக்கு மதீனாவை ரன் பண்ணக்கூடிய தலைமைத்துவ பொறுப்பு அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தோழருக்கு தான் கொடுத்திருந்தார்கள். இன்றைக்கு பெரும்பாலும் பலவீனமானவர்கள் அல்லது ஏதோ ஒரு விதத்தில் உடல் ரீதியான தோற்றப்பாடுகள் குறைந்தவர்களை கூட நாங்கள் பெரும்பாலும் சபைகளில் கூட உள்வாங்குவது கிடையாதுங்கிற அளவுக்கு ஒரு ஜாகிலியத் எங்களுக்கு முன்னால் இன்றைக்கு நிறைந்திருக்கிற காலம் இல்லை. அன்புக்கு இஸ்லாமியர்கள் யோசிச்சு பாருங்க. அந்த பிள்ளைகளுடைய சில நேரம் டிசேபிள் என்று சொல்லப்படுகிற மாற்றுத்திறனாளிகளாக வாழுகிற அந்த பிள்ளைகளுடைய பெற்றோர்களோடு அரை மணி நேரம் செலவழித்து பாருங்க. அப்போ புரியும். இன்றைக்கு ஒரு 10 வயசு பொடியின கூட்டிட்டு கவுன்சிலிங் கொடுக்குற அம்மாமாருக்கு தெரியும். எதுவுமே ஏறாத கஷ்டத்தோடு வாழுகிற, சில நேரம் ஓட்டிசம் குறைபாடோடு இருக்கக்கூடிய அந்த அங்கவீனமான அந்த பிள்ளைகளுக்கு அந்த பெற்றோர் எவ்வளவு பெரிய கஷ்டப்படுகிறார்கள் என்பதை
அப்பதான் புரிஞ்சு கொள்ளலாம். ஏனென்றால் கஷ்டமானவருடனான தொடர்பு என்பது அல்லாஹ்வுடைய தூதர் தேடி தேடி சில தோழர்களோ வைத்தார்கள் என்றால் அது எங்கள்கிட்ட வரணும். அதுவும் எங்களுக்கு ஒரு பலம் என்கிற செய்தியை நாம் புரிந்து கொள்ளணும். அடுத்த ஒரு செய்தியை பாருங்க. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனக்கு பக்கத்தில் ஒரு வைத்தியரை கூட வைத்திருக்கிறார்கள். தனக்கு பக்கத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் ஹாரித் இப்னு ஹல்தா அத்-தகஃபி என்று சொல்லப்படுகிற ஒரு நபித்தோழர் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில் மருத்துவராக இருந்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய அந்த நிர்வாக புலமைகளையும் குறிப்பாக வாலிபர்களோடு அவளுக்கு இந்த நெருக்கமான தொடர்புகளையும் சில வாலிபர்களை எதற்கெல்லாம் பயன்படுத்த வேண்டும் என்பதை ரசூலுல்லாஹ் அடையாளம் கொண்டிருக்கக்கூடிய அம்சங்களையும் பார்த்தால் நம்ம இருக்கக்கூடிய இடம் என்ன என்பது எங்களுக்கு தாராளமாக புரியும். அன்புக்கும் பெருமைப்புக்கும் இஸ்லாமியர்களே, இது ஆண்களுடைய பக்கம். அடுத்த பகுதியை பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கும் இடம் விசாலமான இடத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஒதுக்கி இருக்கிறார்கள். ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா இருக்கலாம், ஜைனப் ரலியல்லாஹு இருக்கலாம், ஆயிஷா ரலியல்லாஹு இருக்கலாம், ஹப்ஸா ரலியல்லாஹு இருக்கலாம், உம்மு சலமா ரலியல்லாஹு இருக்கலாம், உம்மு சுலைம் ரலியல்லாஹு இருக்கலாம், உம்மு அம்மாரா போன்ற ஏகப்பட்ட சஹாபிய பெண்மணிகளை அடுத்த சைடில் ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறார்கள், அவர்களையும் ஒவ்வொன்றுக்கும் அடையாளப்படுத்தினார்கள் என்றால் வாலிபர்கள் என்று சொல்லப்படுகிற அந்த பகுதி வெறும் ஆண்களுக்கு குறித்தான பகுதி அல்ல, அதிலேயும் பெண்களுக்கு இருக்கக்கூடிய பங்கு என்ன என்பதையும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த சமூகத்துக்கு அடையாளப்படுத்தினார்கள் என்றால் இருக்கக்கூடிய வாலிபர்கள் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். முதல்ல நம்முடைய பொறுப்பு என்பதை குறித்து யோசிங்க. என்ற பொறுப்பு என்ன? பாடசாலை கல்வியோடு விட்டு பஜாருக்கு ஓடிய நீங்கள் 25-30 வயசுக்கு பின்னால திரும்ப எப்போ பள்ளிக்கு வருவீங்க தெரியுமா? உங்களுக்குன்னு ஒரு குழந்தை பிறந்து குர்ஆன் மதரசாக்கு சேர்க்கிற நேரம் தான் பள்ளிக்கும் உங்களுக்கும் தொடர்பு வரும். என் பிள்ளைக்கு எப்படி நான் ஓதி கொடுக்கலாம், மதரசா அப்ளிகேஷன் தேடி வார நேரம் தான் ஓ லெவல் ஏ லெவலோடு ஸ்கூலை விட்டு ஓடி போன வாலிபர்கள் மீண்டும் சிலர் பள்ளிக்கு வராங்க. எப்ப? அடுத்த 10 வருஷத்துக்கு பிறகு தன் பிள்ளையுடைய அப்ளிகேஷனை எடுத்துட்டு ஓடி வருகிறார்கள். அது வரைக்கும் உங்களோட பொறுப்பு என்ன என்பதை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இன்றைய வாலிபர்கள் நிறைய சம்பாதிக்கிறார்கள், பிழை சொல்ல கிடையாது, நல்ல முறையில் செலவழிக்கிறார்கள். எப்படி சம்பாதிக்கிறோம் எப்படி செலவழிக்கிறோம் என்பதில் தான் அவர்களுக்கு பிரச்சனையை ஒழிய சம்பாதிக்கிறார்கள், செலவழித்துக் கொண்டிருக்கக்கூடிய அளவுக்கு இருக்கிறோம் என்றால் எங்களிடத்தில் ஒரு வளம் இருக்குது என்றால் அந்த வளத்தை அதி உச்ச பயனடையக்கூடிய முறையில் நாங்கள் பயன்படுத்திக் கொள்ளணும். அன்புக்கும் பிரமிப்புக்கும் இஸ்லாமியர்களே, இப்படி இஸ்லாமிய வரலாற்று பக்கங்களின் பக்கம் நாம் திரும்பி போனால் நிறைய படிப்பினைகளை நாம் எடுத்துக்கொண்டே போகலாம். அன்புக்கும் பிரமிப்புக்கும் இஸ்லாமியர்களே, நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சமூக பொறுப்பு என்ன என்பதை குறித்து யோசிக்கணும். குறிப்பாக முஆத் இப்னு ஜபர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாமிய வரலாற்றில் தேடி பார்த்தீர்கள் என்றால் அவரையும் ஒரு பலவீனமான அங்கவீனமான நபித்தோழராக கூட சில வரலாற்று ஆசிரியர் எழுதுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருவர் தான் யமன் தேசத்துக்கு தூதுவராக சென்றிருக்கிறார்கள். கொஞ்சம் உற்சாகமாக இருக்கிற துடிதுடிப்பாக இருந்த அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தான் எகிப்துக்கு ரசூலுல்லாஹ் அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இன்றைய கொஞ்சம் துடிச்சால் போதும், அப்படியே அவர் ஒரு சைடில் கொஞ்சம் கோணர் பண்ணி அவர் எடுக்கக்கூடிய நலவுகளை விட்டெல்லாம் அவரை உதாசீனப்படுத்துகிற அளவுக்கு கூட சமூகம் மாறி இருக்குது என்றால் சில உற்சாகமான வாலிபர்களுக்கு மத்தியில் சில நல்ல பணிகள் இருக்கும். அதை அடையாளம் காணணும், அந்த பொறுப்புகள் அவர்களுக்கு கையளிக்கணும். இன்றைக்கு சில ஊர்களில் உள்ள பிரச்சனை என்ன தெரியுமா? நிர்வாகங்களுக்கு கூட குறிப்பிட்ட வயசாளிகளோட பேர் தான் வந்துக்கிட்டே இருக்கும். என்றால் அவர்களும் கொடுக்கறதுக்கு ரெடி, வாங்குவதற்கு அந்த பக்குவப்பட்டு போன வாலிபர்கள் எங்களுக்கு மத்தியில் குறைந்திருக்கிறார்கள். பள்ளிகளோடு தொடர்பான அல்லது தங்களோட வாழ்க்கை முறைகளை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுகிற அந்த பழக்கங்களுக்கு கீழால் இன்றைக்கு குறைந்து போயிருக்கக்கூடிய வாலிபர்கள் இருக்கிறோம் என்றால் வெளியே நின்று கொண்டு எங்களுக்கு அங்கீகாரம் இல்லை என்று புலம்புவதை விட உள்ளே வந்து நாம் யார் என்கிற அடையாளத்தை நிறுவுவதன் ஊடாகத்தான் எங்களுக்கான அந்த உரிய இடங்களை நாம் எடுத்துக்கொள்ள முடியும். சமூகம் சாதாரணமாக எங்களுக்கான அடையாளங்களை ஏற்றுக்கொள்ளாது. பல இடங்களில் விழோணும், தடுக்கணும், ஏற்றுப்படணும், மிதி வாங்கணும். எல்லாத்துக்கு பின்னால் எங்களுக்கான அங்கீகாரம் கிடைக்கும் என்றால் அந்த அங்கீகாரத்தை நோக்கி நகருகிற அந்த பக்குவத்தை அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானா. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹி அல்லதி ஹதானா லிஹாதா வமா குன்னா லினஹ்ததிய லௌலா அன் ஹதானல்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ் அம்மா பஅத். அன்புக்கும் பெருமைப்புக்கும் உரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அல்லாஹுவின் நல்லடியார்களே, குறிப்பாக இன்றைய தலைமுறையாக வாழுகின்ற டிஜிட்டல் ஊடகங்களூடாக தங்கள் வாழ்க்கை பயணங்களை அமைத்து கொண்டிருக்கிற வாலிபர்கள், உங்களுக்கு மிக நெருக்கமான குறிப்பாக ஈமானிய சூழலோடு பயணிக்கக்கூடிய அளவுக்கான வாசல்கள் எங்கெல்லாம் இருக்கிறதோ
அவைகளை தட்டுகிற தேவைப்பாடு இன்று எங்களுக்கு முன்னால் இருக்கிறது. அதை நிவர்த்தி செய்கிற நேரத்தில் தான் நாம் ஒரு நல்ல ஒரு சமூக பிரஜையாக ஒரு ஒழுக்கமுள்ள அடுத்த தலைமுறைக்கு ஒழுக்கமுள்ள ஒரு வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிற ஒரு நிலைக்கு நாங்கள் தள்ளப்படலாம். எப்போது நாங்கள் உணர்ச்சி வசப்படுகிறோம் என்றால் ஊரில் ஏதாவது ஆபத்து என்றால் சில வாலிபர்கள் முன்னோக்கி ஓடி வருவார்கள். எதையாவது அதை பாதுகாக்கணும். எங்கேயாவது யாரும் கஷ்டப்பட்டு விட்டார்கள் என்றால் கை கொடுக்க வேண்டும் என்று அவ்வப்போது நாங்கள் யோசிக்கிறோம். அல்லது எங்கேயாவது ஒரு எமோஷனலான ஒரு சம்பவம் நடந்து விட்டால் அந்த சம்பவத்துக்கு பின்னால் அப்படியே அணிதிரளுகிற பக்குவம் எங்களுக்கு முன்னால் இருக்கு. இதெல்லாம் ஒருமுகப்படுத்தப்படும். எல்லாமே எப்பயாவது நடக்கக்கூடிய சம்பவம் எங்களுக்கு மத்தியில் தொடர்ச்சியான ஒரு நல்ல வழிமுறையை கொண்டு செல்வதற்கு காரணியாக மாறி போகணும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ஒரு கிராமத்தை ஞாபகம் முடிக்கிறேன். இன்றைக்கு பெரும்பாலும் பழைய நடைமுறைக்கு கீழால், நடைமுறை என்றால் ஒரு கட்டுப்பாட்டான நடைமுறைக்கு கீழால் இன்றைய சில ஊர்கள் ஒன்றுபட ஆரம்பிச்சிட்டு, அவர்கள் வேண்டிய சிந்தனை பிரிவில் இருக்கலாம், எத்தனை பள்ளிவாசல்களும் இருக்கலாம், எத்தனை சமூக தாபனங்களும் இருக்கலாம். எங்களை கிராமம் என்ற சொல்லுக்கு கீழால் எங்கள் மஹல்லா, எங்கள் பொறுப்பு, இந்த பொறுப்பை நாங்கள் எல்லோரும் எங்கள் தலையில் தூக்கி சுமக்க வேண்டும் என்கிற நிலைப்பாட்டுக்கு கீழால் பெரும்பான்மையான கிராமங்கள் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வர ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்கு காரணம் இந்த வாலிபர்களுடைய ஏதோ ஒரு போதைக்கு பின்னால் அலைகிற ஒரு மயக்கமான ஒரு வாழ்க்கை. சில நேரம் ஒரு ட்ரக்ஸாக இருக்கலாம், அல்லது அவங்க கையில் இருக்கக்கூடிய தொலைபேசி ஊடான போதைகளாக இருக்கலாம், அல்லது தங்களோட சூழல் எதற்கு அடிமைப்பட்டிருக்கிறது அது சார்ந்த எந்த அடிமைத்தனமான செய்தியாக இருந்தாலும் அதிலிருந்து அவர்களை பாதுகாப்பதற்கென்று ஒரு சமூகம் இன்றைக்கு ரெடி ஆகிட்டாங்க. அது இந்த திஹாரிலையும் வரணும், திஹாரிலையும் வரணும். ஏன்னா எங்களோட பிள்ளைகளை நாங்கள் பாதுகாக்கணும். எந்த சூழலுக்குள் இருந்து எப்படிப்பட்ட பிள்ளைகள் வெளியே வருகிறான்னு சொல்ல முடியாத அளவுக்கு மிகப்பெரிய விரசமான ஒரு காலத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்றால் இந்த வாலிபர்கள் அப்படியே சமூகமயமாகுங்க. சமூகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு அங்கங்களும் எங்களுடைய சொத்து, எங்களோட ப்ராப்பர்ட்டி. அதை பாதுகாப்பதற்கான வழிமுறையை நாங்கள் கையாள வேண்டும் என்கிற உணர்வோடு கண்டிப்பாக என்ன செய்யணும், வரணும். அதற்கான ஒத்துழைப்புகளை இருக்கக்கூடிய நல்லவர்களோடு, அனுபவசாலிகளோடு கலந்து ஆலோசித்து அதற்கான முடிவின் பக்கம் வாங்க. அன்புக்கு இஸ்லாமிய சகோதரர்களே, அடுத்த ஒரு முக்கியமான பகுதி தான் இங்கே ஒரு நிதி வசூலிப்பு நடக்கு. எதற்கு என்றால் அமீனியா பள்ளிவாயலுடைய மையவாடிக்கான நிதி வசூலிப்பு நடைபெற்று கொண்டிருக்கு. கட்டாயம் உங்களுடைய பங்களிப்பு கொடுங்க. ஏன்னா அதுவும் உங்களோட சொத்து. எங்களோட ஊருக்குள்ளே இருக்கிற வளம் என்று வந்தால் பாடசாலை மட்டுமல்ல, பாடசாலை, பள்ளிவாசல், வைத்தியசாலை, எங்களுக்கு இருக்கக்கூடிய விளையாட்டு மைதானங்கள், பிள்ளைகள் கற்கக்கூடிய எந்த தாபனங்களாக இருந்தாலும், சமூக நல திட்டங்களோடு சம்பந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் பொது விவகாரங்கள் வருகிற நேரத்தில் அவைகளில் எங்களுடைய பங்களிப்பை செய்யணும். அல்லாஹுடைய தூதர் ஹெல்ஃபுல் ஃபுலூல் என்று சொல்லப்படுகிற செய்தியை குறித்து ஞாபகம் ஊற்ற நேரம் அது மாதிரி ஒரு அமைப்பு இருந்தால் இப்போதும் நான் ஜாயிண்ட் ஆகுவேன் என்று அல்லாஹுடைய தூதர் மதீனாவுடைய வாழ்க்கையில் ஞாபகம் ஊட்டுகிறார்கள் என்றால் அன்றைக்கு விரட்டிய குறைசிகளோடும் சேர்ந்து சில நல்ல பணிகளில் சேர்ந்து கொள்வோமே என்று யோசித்தார்கள் என்றால், நல்ல பணிகள் என்று எது வருகிறதோ, ஈமானுக்கு முரணில்லை என்று எதை நாங்கள் அடையாளம் காணுகிறோமோ, எது எங்களை ஷிர்கின் பக்கம் கொண்டு செல்லாது என்று திடமாக நம்புகிறோமோ, எது அல்லாஹ்வுடைய கோபப்பார்வை ஏற்படுத்தாது என்று நாங்கள் உண்மைக்குண்மையாக எதிர்பார்க்கிறோமோ, அந்த பணிகளில் தாராளமாக ஒன்று சேருவோம். எங்களுடைய வளங்களை நாங்கள் பாதுகாக்கக்கூடிய பக்குவம் உள்ளவர்களாக நாங்கள் மாற வேண்டும். எல்லாமல் அல்லாஹு தாலா எங்களுடைய பணிகளை புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இந்த சமூகத்துக்காக வேண்டி யாரெல்லாம் கஷ்டப்பட்டார்களோ, எங்கள் தந்தைமார்களாக இருக்கலாம், முதியவர்களாக இருக்கலாம், ஒரு சமூகத்தினுடைய சொத்துக்களை பாதுகாப்பதற்கு யாரெல்லாம் பாடுபட்டார்களோ அவர்களுக்கு ஒரு முன்னுதாரணமாக எங்கள் பிரார்த்தனைகள் கண்டிப்பாக இடத்தை கொடுக்க வேண்டும். அது மட்டுமல்ல, ஊர்களில் ஆங்காங்கே எங்கெங்கெல்லாம் வாலிபர்கள் கொஞ்சம் திசை மாறுகிறார்கள் என்று அடையாளம் காணுகிறீர்களோ முறையாக அணுகுங்கள். அவர்களுக்கு செய்ய வேண்டிய வழிகாட்டல்களை செய்யுங்கள். சில நேரங்களில் கரடுமுரடான போக்குகளோடு அவர்கள் தெரிந்தாலும் யாரை கொண்டால் அவர்களுக்கு உதவுகிற மனப்பக்குவத்தை எங்களுக்கு முன்னால் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே ஆக்ரோஷமான செயற்பாடுகளை கொண்டு போய் சேர்த்து இன்னும் அவர்களை தூரப்படுத்தி விடாமல் பள்ளி வாயில்களோடு நெருங்குகின்ற, ஈமானிய அமர்களோடு நெருங்குகின்ற, குர்ஆன் சுன்னாக்களோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகிற, குறிப்பாக அல்லாஹ்வுக்கு செய்கிற நலவுகளில் தங்களையும் பங்காளிகளாக மாற்றுகிற அந்த வாலிப சமூகத்தை உருவாக்குகிற பக்குவத்தை எல்லாம் அல்லாஹு தஆலா எம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. ஹாதா மா இந்தி வல் இல்மு இந்தல்லாஹ் வ ஆஹிரு தஅவானா.